ஹலோ! நூடுல்ஸ் பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? அதவே வீட்ல ஹெல்த்தியா பண்ணலாம் வாங்க. ஒரு வெசல்ல ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்துட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுறலாம். அதில கொஞ்சமா உப்பு அண்ட் நெய் ஆட் பண்ணிட்டு, ராகி மாவு நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அது ஒரு 1 கப்க்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, சூடு ஆறுன அப்புறமா அத கை வச்சு நல்லா பெசஞ்சுக்கலாம். இந்த மாரி சப்பாத்தி மாவு பெனையிற மாரி நல்லா பெசஞ்சுட்டு, மேல ஆயில் அப்ளை பண்ணிட்டு, அத ஒரு 1/2 அன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிடலாம். இந்த முறுக்கு மேக்கர்ல ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு, கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோல் இருக்கிறதா எடுத்துட்டு, அந்த மாவ போட்டுட்டு நல்லா இந்த மாரி புழிஞ்சு விட்டுறலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இது கொஞ்சமாக ஒட்டி இருக்கும். அதை கை வச்சு நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு குட்டியாக கட் பண்ண கார்லிக், ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ், கேப்சிகம் அண்ட் கேபேஜ். நூடுல்ஸ் குவான்டிட்டியோட இந்த வெஜிடபிள்ஸ் குவான்டிட்டி அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அண்ட் வேணுங்கிற ஹோம்மேட் மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஸ்பூனுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ராகி நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாட்டாக சர்வ் பண்ணோம்னா ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும்.